மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும், இல்லை மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும், துலாம் ராசிக்காரங்களுக்கு 2026 வரக்கூடிய ஹெல்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ல் இருக்கக்கூடிய சனி அவரே ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஜாயிண்ட் ரிலேட்டடான பிரச்சனைகள் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. லோயர் பேக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து கண் பார்வையில் குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லைக் வந்து எப்படின்னா, நீங்கள் ஸ்பெக்ஸோ இல்லை லென்ஸோ நீங்கள் இந்த வருஷம் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களில் யார் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான் இருக்கிறாங்க. இந்த விஷயங்களில் கவனமாக இருந்துட்டாலே இந்த ஆண்டு ஃபுல்லாக கரெக்டாக கொண்டு போயிடலாம். கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்கணும். அது வந்து இந்த கேழ்விறகுன்னு சொல்கிறோம் இல்லையா, கேழ்விறகு இல்லை கேழ்விறகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேப்பை. அந்த கேப்பை ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய இன்டேக் பண்ணிக்கிறது யாருன்னா துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது. கருப்பு உளுந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரிலாம் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து கவனமாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, போன்ஸை எதெல்லாம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுமோ அந்த விஷயங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறப்ப இந்த மாதிரியான இஷ்யூஸில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு தப்பிக்கலாம்.